இதுதான் கூட்டணிக்கு கட்சிகளை சேர்க்கும் லட்சணமா? எடப்பாடியை லெஃப்ட் ரைட் வாங்கிய அமித்ஷா அரை மணி நேரமாக அலறவிட்ட சம்பவம். கமலாலயத்திற்கு வந்த டெல்லி சீக்ரெட். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக என பல கட்சிகள் இணைந்துள்ளன. தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அவரை பொறுத்தவரையில் அதிமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கணக்கு போடுகிறார். அப்படி போட்டியிட்டால் நாம் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் என்று கருதுகிறார். அந்த அளவிற்கு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டிக்களமாக இருக்கப் போகிறது என்பதை கூட அவர் கணிக்காமல் இருப்பதாகவே டெல்லி பாஜக அவரது செயல்பாட்டை பார்த்து கோபமடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இப்போது வரை பாமக தவிர தொகுதி பங்கீட்டு மற்ற கட்சிகளுக்கு நடத்தவில்லை. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லி சென்று சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது வழக்கம் போல் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு அமித்ஷா அது குறித்த அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை விட அதிமுக அதிகமான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே நீங்கள் செயல்பட்டு வருவது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தப் போகிறது என்று எடப்பாடி இடத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாராம் அமித்ஷா. ஆளுங்கட்சியான திமுக சின்ன சின்ன கட்சிகளை கூட கூட்டணியில் இணைத்து கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காததோடு அதிமுக மாஜிகளை திமுக பக்கம் செல்ல விட்டிருக்கிறீர்கள். திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி போடாமல் அவர்களை திமுக பக்கம் விட்டுவிட்டு இருக்கிறீர்கள். இது எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தேர்தல் நேரத்தில் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்காமல் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுக்காமலும் மிகவும் அசால்ட்டாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் தேர்தல் வெற்றியை தான் பாதிக்கும். அதோடு திமுக மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் போட்டுள்ளார்கள். இன்னும் கொடுக்க போவதாகவும் சொல்லுகிறார்கள். அப்படி வாங்கக்கூடிய பெண்கள் அந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போட வாய்ப்புள்ளது. அதனால் 5 ஆண்டு கால ஆட்சி முடியும் போது அவர் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பார்கள் என்று கணக்கு போட வேண்டாம். குறிப்பாக அதிமுக என்கிற கட்சியை கூட நீங்கள் ஒழுங்காக வைக்கவில்லை. அதிமுகவில் இருந்த அதிருப்தியாளர்களை எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். டிடிவி தினகரனை கூட நாங்கள் தான் கூட்டணிக்கு வரவழைத்தோம். ஆனால் நீங்களோ அதிமுகவில் இருந்து பலரை வெளியேற்றிவிட்டதோடு அவர்களை புதிய கட்சி தொடங்கும் அளவிற்கு நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு போனதும் முதல் வேளையாக தொகுதி பங்கீட்டை முடித்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாராம். அதோடு பாஜகவுக்கு தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக 12 தொகுதிகள் வேண்டும். மத்திய மண்டலத்தில் 7 தொகுதியும், கொங்கு மண்டலத்தில் 13 தொகுதியும், சென்னை மற்றும் வடக்கு தமிழகத்தில் 10 தொகுதியும் என 42 தொகுதிகளை தர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக போன்ற கட்சிகளுக்கு 25 தொகுதிகளை பிரித்து கொடுக்குமாறு கூறியுள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை பாமகவிற்கு மட்டுமே 18 தொகுதிகளை பிரித்து கொடுத்துள்ளார்கள். இப்போது அமித்ஷா பாஜக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மொத்தம் 65 தொகுதிகளை கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு 150 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படி தொகுதி பங்கீட்டிலும் அமித்ஷாவே நேரடியாக இறங்கி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் உள்ளாராம். அது மட்டுமின்றி கடந்த தேர்தலில் பாஜகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்த கோவில் நகரங்களை வரிசைப்படுத்தி ஒரு பட்டியலையும் கொடுத்திருக்கிறாராம் அமித்ஷா. அதன் காரணமாக அந்த பட்டியலோடு சென்னை திரும்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி இப்படி அமித்ஷா கேட்கும் தொகுதிகளை எல்லாம் பாஜக கொடுத்து விட்டால் அது அதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை தான் பாதிக்கும். அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அவர்கள் கேட்கிறார்கள் என்று அதிமுக புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை விட கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட்டு கூடுதல் வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்காகவே அமித்ஷா இப்படி போட்டியிடும் தொகுதிகளையும் தேர்வு செய்து விட்டதாக கமலாலயத்தில் கூறுகிறார்கள். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.